ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு இது மட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம பிரியாணி மசாலாவுக்கு போடுற அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பிரியாணி சாதம் மாதிரியே இருக்கும். ஸோ நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் அது எதுவுமே ஆட் பண்ணலை. இதுவரையும் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம், நம்ம எந்த அளவுக்கு வந்து அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சாதத்தில் மோஸ்ட்லி போட மாட்டாங்க. பட் நம்ம வெங்காயம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதில் வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அரைச்ச பச்சை மிளகாவும் இதில் வதக்க போகிற பச்சை மிளகாவும் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விடாமல் இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே வந்து வதங்கக்கூடாது. இந்த தேங்காவும் சரி வெங்காயமும் சரி நல்லா வதங்கவே கூடாது. சும்மா லைட்டாக ஒன்றும் பாதியமாக வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 2-3 விசில் விட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு தேங்காய் சாதம் ரெடி.